வணக்கம் காவேரியன்ஸ். அமெரிக்காவோட லிபரேஷன் டேயும் வந்துருச்சு. தட் இஸ் April 2. அப்படி தான் பிரசிடெண்ட் ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருந்தார். அன்னைக்கு நிறைய டேக்ஸ் இம்போஸ் பண்ணார். தட் இஸ் யார் யார் நிறைய அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அத்தனை கண்ட்ரி மேலேயும் பனிஷ்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சைனா nearly 54%. நெக்ஸ்ட்டு இந்தியா எடுத்துட்டிங்கன்னா nearly 26% டேக்ஸ் லெவி பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு செல்ஃபோன் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு. அது ஐஃபோன் இருக்க பட்சத்தில் அங்கே 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இன்னொரு 26% அதில் டேக்ஸ் கட்டணும் வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்படி இருந்தால் எப்படி நம்மளால் ஐஃபோனை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? இல்லாட்டா ஒரு டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் 26% டேக்ஸ் கட்டணும் டெக்ஸ்டைலுக்கு. அந்த டெக்ஸ்டைல் குட்ஸ்லேயே அவங்க சம்பாதிக்கிற மார்ஜினே ஒரு 3% 4% தான் இருக்கும். எப்படி 26% பே பண்ண போகிறாங்க? தோ கஸ்டமர் தான் பே பண்ண போகிறாங்க அந்த 26%. ஆனால் அதை ஃபுல்லாக பாஸ் ஆன் பண்ண முடியுமா? பாஸ் ஆன் பண்ணால் அவங்களால விற்க முடியுமா? அவங்க வாங்குறவங்க அதே குவான்டிட்டி ஃப்யூச்சரில் வாங்குவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வருது. அப்போ சம் போர்ஷன் அந்த விற்கிறவங்க அப்சர்வ் பண்ணி தானே ஆகணும். அவங்க ஏற்றுக்கணும், அவங்க விலையை குறைச்சி கொடுக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தள்ளப்படுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய இடியாக அமைஞ்சிருச்சு ஆல் இண்டியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அது எந்த விதமான குட்ஸ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இல்லாட்ட எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே அது ஒரு இடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு மேலே நிறைய டேக்ஸு பே பண்ணுறதுக்கு மித்த கண்ட்ரி மேலேயும் வச்சுருக்காரு. அது மெக்சிகோவாக இருக்கலாம், இல்லாட்ட வியட்நாமாக இருக்கலாம், இல்லாட்டா பங்களாதேஷாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு சைனாவாக இருக்கலாம். ஆனால் சைனா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரிட்டாலியேட்ரி டாரிஃப் அப்படின்னு அமெரிக்கனோட இம்போர்ட்ஸுக்கு அவங்க விச்சிட்டாங்க. சைனா பண்ணுற அளவுக்கு இந்தியானால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது செகண்ட் லார்ஜஸ்ட்டு எக்கானமி. நிறைய இடத்துல இண்டிபெண்டன்ட் ஆகிட்டாங்க வேர்ல்ட்லேருந்து. இன்றைக்கி சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபினிஷ்டு குட்ஸு, இன்டர்மீடியேட்ரின்னு சொல்ல பாருங்கள், அது கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆர் ரா மெட்டீரியல்ஸ் அது கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாவுக்கு வேணுங்கிற ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க, அதான் முக்கியமான பொருள். அதை கூட அங்கேருந்து நம்ம வாங்கலாம். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிற நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கூட அங்கேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கிறனால அவங்க ரிட்டாலியேட்ரி டாரிஃப் அப்படின்னு அமெரிக்காவோட இம்போர்ட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சைனா எதை நம்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் தான் அவங்களோட மேஜர் இம்போர்ட்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா எசென்ஷியல் ரா மெட்டீரியல் லைக் அயன் ஓர். இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அயன் ஓர் வேணும்னா அதுதான் வேர்ல்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டமில் அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூனர் ஆர் லேட்டர் ஈவன் அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஈவன் ஆயில் டிபெண்டன்ஸ் கூட 50% வரைக்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவோட அப்ரோச் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தியா என்ன சொன்னாங்க, தென் நாம் நெகோஷியேட் பண்ணுவோம், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை மூலமாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி எங்கேருந்து கேதர் பண்ணோன்னா 2 கண்ட்ரி. ஒன்று பிரேசில், இன்னொன்று யூகே. இப்போ பார்த்தீங்க பிரேசிலுக்கும் யூகேக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஆர் ரொம்ப மைனராக டெபிசிட் தான் அங்கே இருக்குது. அதனால் அவங்க 10% டேக்ஸ் மட்டும் தான் பே பண்ணோம். அதனால் பிரேசிலும் யூகேலும் இந்த மாதிரி பியூனிட்டிவ் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவும் அந்த மாடலை தான் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு இன்னும் முடிவு வரல அப்படின்னு சொல்லணும். ஒன்ஸ் அது முடிவு வந்துச்சுன்னா நம்ம ஒரு பயலாட்ரல் அக்ரிமெண்ட் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸோட என்ட்ரு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய டாரிஃபும் ஒரு 10% கீழே வரும்.
ஆனால் இந்த மாதிரி டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மார்க்கெட்டே அப்படியே டவுன் ஆகிடுது. எதர் அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அத்தனையுமே சரிஞ்சிருச்சு. அதுவும் வெகுவாக சரிஞ்சிருச்சு. நியர்லி $2.5 trillion வரைக்கும் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. அண்ட் அதே பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 350 பாயிண்ட்ஸு நேற்று மட்டுமே குறைஞ்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரெட் ஆனதுனால ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு நெகோஷியேட் பண்ணி கரெக்டான ஐட்டம்ஸ்லாம் நிறைய அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்மளுடைய ட்ரேடை வந்து அமெரிக்காவோட பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேக்ஸ்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பெஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா பிரேசில் ஆர் வந்து யூகே. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாரிஃப் குறையிறதுனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்தியாவோட இம்போர்ட் வந்து நியர்லி அபவுட் $700 billion இருக்குது. அதில் வந்து $40 billion அமெரிக்காவில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அது குயிக்காகவும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்டு கார்ஸு அது மாதிரி அங்கே அவங்கக்கிட்டேருந்து வாங்கும்போது நம்மளுடைய ட்ரேடு கூட பேலன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இம்போர்ட்டும் பண்ண முடியும். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் வந்து நியர்லி அபவுட் $230 billion எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் எடுத்துட்டிங்கன்னா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட நிறைய டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்லாம் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் வியட்நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து நிறைய ஐட்டம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் கூட நம்ம கண்ட்ரிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளும் வந்து ரொம்ப காம்படிட்டிவாகவும் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த கண்ட்ரிக்கெல்லாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நம்மளோட சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ட்ரேடை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்குது. அந்த இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா தென் வந்து இந்த பியூனிட்டிவ் டாரிஃப்லேருந்து நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். அண்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டு இன்றைக்கி இருக்கிறதோட இன்னும் ஒரு 1 இயரில் இதோட பல மடங்கு பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் தான் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல நியூஸு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெலாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தர் இம்போர்ட்டுக்காக தென் வந்து இது வந்து ஒரு குட் நியூஸ் ஃபார் கண்ட்ரிக்கும் சரி அண்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் சரி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்ம பிரேசிலை பற்றி ஒன்று பேசணும். அவங்களுடைய எப்படி வந்து சுகர் மூலமாக அந்த எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய இம்போர்ட் ஆஃப் ஆயிலை வந்து வெகுவாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். எப்படி இந்தியா வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்களோ அது மூலமாக நம்மளும் அந்த 20% இன்றைக்கி வந்து பிளெண்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை அமெரிக்காவோட இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அகெயின் பிரேசில்லேருந்து இந்த எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ என் மனசில் என்ன கொஸ்டின் வருதுன்னா நம்ம வந்து ஆயில் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தூரம் வந்து ஜாஸ்தி. அதனால் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஆயில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா $74 அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி 65, 64ன்னு ஆயிடுச்சு. அது வந்து ஃபர்தராக வந்து $60 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம கூட ஆயில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம். வாங்கினோம்னா மேபி இந்த ட்ரேட் பேலன்ஸை குயிக்காகவும் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லணும். இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.